சத்தான உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாகூர் காரைக்கால் ஸ்பெஷல் கட்டுச்சோறு தான் பார்க்க போகிறோம். அந்த கட்டுச்சோறுக்கு ஒரு ஆம்லேட்டும் இந்த வத்தலும் இருந்தால் செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான கட்டுச்சோறு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கட்டுச்சோறு செய்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இது மாதிரி வணங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 7 வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கலாம். கறி லீஃப் சேர்த்து நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். எலுமிச்சம் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கட்டுச்சோறு செய்கிறதுக்கு நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். புளி ஊற்றின தண்ணி நான் மெஷர்மெண்ட் கணக்கில் எடுத்துக்கல. இப்போ 4 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போது 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 12 டம்ளர் சேர்த்துருக்கேன் தண்ணி. இதில் நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்கா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா வாவ், சூப்பரான கலர்ஃபுல்லான கட்டுச்சோறு ரெடி. பார்க்கவே யம்மியாக இருக்குல்லங்க. சாப்பிடவும் அப்படி தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.